அதிரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒடிஷா வந்த புதுசில் நான் ஏன் வீடியோ போடலன்னு சொல்லி நிறைய தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை இன்றைக்கி ஃபுல் டே விலாக் எடுத்து காமிக்கிறவாங்க. ஜஸ்ட்டு நான் எப்போவுமே ஒடிஷா வந்த புதுசில் இப்படி தான் இருக்கும். அதனால தான் வீடியோஸ்லாம் போடாமல் இருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கம்மியாயிட்டாங்க, வியூஸ்லாம் வரலை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். மற்றபடி எங்கள் மாமியாரையோ ஓரக்குத்தியோ பற்றி சொல்லணும்னு நினச்சி நான் இதை பண்ணலை. இப்போ காலையில் 6 மணிக்கு குளித்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். எங்கள் மாமியார் நான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சனால அவங்களே வந்துருந்தாங்க கூப்பிட்டுட்டு வரதுக்கு. நான் இதுக்கு முன்னாடி போட்ட விலாக்லேயே சொல்லியிருப்பேன், எங்கள் ஓரக்குத்தி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி. காலையில் குளிச்சுட்டு வந்தோடனே என்னோடய வேலை சாமி கும்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு பட்டாணி வைக்க ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி சாமி பூஜை பண்ணலை, ஏன்னா காலையில் சீக்கிரமாக வரணும் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு. அதோடு பூ எங்கள் மாமியார் கொண்டு வரல அப்படின்றதுனால எங்கள் மாமியார் குளிச்சுட்டு பூஜை பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறது தான் கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா விறகு இந்த குட்டி குட்டி விறகு இந்த நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம ஈஸியாக பற்ற வச்சிடலாம். இது என்னென்னா இந்த எரு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா கொஞ்சம் இலைகள், ஒரு பெரிய பெரிய கட்டை, அந்த மாதிரி தான். குச்சி விறகு அந்த பக்கம் ஓரமாக இருந்தது, நான் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டேன். இப்போ பற்ற வச்சுட்டேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி விறகுல தான் அவங்க சமைப்பாங்க. இது எங்கள் மாமியார் எங்கேருந்தோ கொண்டு எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அந்த விறகுல அந்தளவுக்கு ஈஸியாக சமைக்க வராது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு காலையில் பட்டாணி வேக வச்சுருவேன். இங்கே செய்கிற வேலை எல்லாமே நான் இந்த பக்கம் வீட்டில் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து வந்தப்போ செய்கிற வேலைகள் தான். இப்போ என்னென்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட்டாணி வேக வச்சுட்டேன். பட்டாணி வேக வச்சு அதை ஊற்றிட்டு அதே ஃபஸ்ட்டு பட்டாணி வேக வைக்கும்போது அதில் உருளைக்கிழங்கும் ஒரு 2 போட்டுட்டேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்துருச்சுன்னா கஞ்சி சாப்பிடுவாங்க எல்லோரும். அதனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட்டாக வேகிறதுக்கு அப்படின்னா பட்டாணி வெந்த உடனே அதை எடுத்து இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். இது எங்கள் மாமியார் பால் கொடுத்துருக்காங்க டீ போடுறதுக்கு. எப்போவுமே அவங்க 2 பேர் தான் பால் கொடுப்பாங்க. எவ்வளோ பாலில் டீ போடணும்னு சொல்லி தண்ணியும் எவ்வளோ ஊற்றணும்னு அவங்க தான் கொடுப்பாங்க. நான் ஜஸ்ட்டு சமைப்பேன். வந்த புதுசில் எப்படி இருந்தது நான் அதை சொல்கிறேன். இப்போவும் அதே மாதிரி தான், நோ சேஞ்சஸ். எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாேருக்கும் இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த டீ வரும். ஒரு 5 பேர் இந்த டீ குடிக்கணும். எவ்வளோ பால் கிடைக்க பாருங்கள். அதுக்கப்புறம் பட்டாணியில் இப்போ தோல் எடுக்கணும். ஏன்னா எங்கள் மாமனாருக்கு பல் இல்லை இல்லையா, மென்று சாப்பிட முடியாது. அதனால் இந்த தோலெல்லாம் நான் இப்போ எடுத்துருவேன். உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த அவல் ஆல்ரெடி எங்கள் உரக்குத்தி வறுத்து வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. நேற்று வறுத்தாங்களாம். அதனால் அதை கவரில் கட்டி வச்சுக்கிறதுனால இப்போ நான் தாளிப்பு மட்டும்தான் போடணும். எப்போவுமே வறுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிப்பேன். இப்போ வெறும் தாளிப்பு மட்டும் போட போகிறேன். இந்த மாதிரி தாளிச்சிட்டேன். எல்லா அவலையும் போட்டு ஒரு வழியாக தாளிச்சிட்டு எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ டீ போடுறேன். சர்க்கரையுமே டீத்தூளுமே எல்லாமே எவ்வளோ போடணுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க ஆட் பண்ணும்போது. இப்போ எங்கள் ஓரக்குத்தி இல்லை, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் நானே போட்டு செஞ்சிட்ருக்கேன். அவள் எவ்வளோ தாளிக்கணும்னு எங்கள் மாமியார்கிட்ட கேட்டேன். எல்லாமே தாளிச்சிட்டு சொன்னாங்க. அதனால் தாளித்து வச்சுட்டேன். இப்போ பட்டாணியிலேருந்து தோல் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக பட்டாணி நசுக்கக்கூடாது, ஜஸ்ட் அது மேலே இருக்க தோல் மட்டும் ரிமூவ் பண்ணணும். நான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் காலையில் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதில் என்னென்ன ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னா, அவல் தாளிச்சு இல்லைங்களா, அதை அந்த பட்டாணி குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் பொரி போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பொரி இல்லைன்னா அவல், இது 2 ஏதாவது ஒன்று போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நான் எங்கள் மூத்தார் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டீ போட்டு அவல் தேங்காய் துருவல் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எங்கே வெளியில் கிளம்புறேன்னு சொன்னார். அதனால் அவருக்கும் கஞ்சி சாதம் கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தாங்க, அதை மசிச்சு. அதுக்கப்புறம் பட்டாணி தோல் எடுத்துகிட்ருக்கேன். இந்த அடுப்பு விறகு நல்லா கொஞ்சம் நல்ல நெருப்பு இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஏதாவது வச்சு அப்படியே பற்ற வச்சுக்கலாம். இது சின்ன சின்ன விறகாக போட்டு அடுப்பு பற்ற வைக்கிறதுனால அது என்னென்னா அடுப்பு நடுவில் அமைஞ்சிடும். அப்போ நம்ம மறுபடியும் சமைக்க வேண்டியிருக்கும், பற்ற வைக்க வேண்டியிருக்கும். அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஒரு டைமும் புகை நிறைய வரும். அதுக்கப்புறம் குழம்பு இந்த மாதிரி தான் எங்கள் மாமனாருக்கு செய்யணுங்க. இதில் வெங்காயம் பூண்டு எதுவும் கிடையாது. வெறும் இஞ்சி மட்டும் எண்ணெயில் வதக்கி அதில் மசாலா ஆட் பண்ணி இந்த மாதிரி பச்சை தண்ணி மாதிரி இருக்கணும், ஜஸ்ட்டு சூப் மாதிரி இருக்கும். இதை அவர் சாப்பிடுவார் காலையில். அதில் அவல் போட்டால் கொஞ்சம் திக்காகிடும், அது சாப்பிட்டுப்பாங்க. இப்போ காலையில் அவல் வச்சு எல்லாமே ரெடி ஆச்சு. மாமனாருக்கு பட்டாணி குழம்பு கொடுத்துட்டேன். இப்போ
டீ போட்டு அந்த பட்டாணி குழம்போட அவல் போட்டு சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமா வந்து டீ குடிப்பாங்க. ஒரு தடவையும் அடுப்பு பற்ற வைக்க முடியாதனால இந்த தடவை ஓலை மட்டும் போட்டு டீ சூடு பண்ணிட்டேன். ஏன்னா காலையிலேருந்து எத்தனை தடவை வந்து நான் பற்ற வச்சு அடுப்பை அமைச்சு போகுது, மறுபடியும் பற்ற வச்சா அந்த மாதிரி டைம் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இங்கே கேஸ் வாங்கி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து வாங்கவே மாட்டாங்க. சம்டைம்ஸு அவங்களுக்கா எப்போ தோணுதோ அப்போ வந்து ஏதாவது ஒரு வாங்குவாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து நாங்கள் காசு கொடுப்போம், இல்லை எங்கள் மாமனார் கொடுப்பாங்க. இல்லைனா வந்து வீட்டில் இருக்க நெல் கொண்டு போய் விற்றுட்டு கேஸ் வாங்குவாங்க. இப்போ வந்து சுத்தம் கேஸ் பிரச்சனை இருக்கிறதுனால வாங்குறதே இல்லை, அடுப்பில் தான் சமைக்கிறாங்க. அதுக்கப்புறமா என் பையன் வந்தவுடனே ஹஸ்பண்டும் சின்னவனும் சாப்பிட்டு வச்சுருந்தாங்க கஞ்சி. அதையே 2 பேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சுருந்தாங்க. அதை வந்து பெரியவனுக்கு கொடுத்துட்டேன். பெரியவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். பெரியவன் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா நானும் அப்படியே வந்து கஞ்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சாப்பிட்டேன். கஞ்சி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசியல், வெங்காயம் எல்லாம் போட்டது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரம்லாம் அடுப்பு மேலே வைக்காத பாத்திரம், அதாவது சாப்பிட்ட பாத்திரம் மீதி பாத்திரத்தெல்லாம் நான் கழுவிட்டு வந்துட்டேன். அடுப்பு மேலே வச்ச பாத்திரத்தை என் மாமியார் கழுவிடுவாங்க. ஏன்னா அந்த கருப்பு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸு அந்த டைம்லலாம் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போல்லாம் எதுவும் சொல்கிறதில்ல. நல்லா தேய்ச்சி கழுவினா தான் அந்த கருப்புலாம் போகும் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் சொல்கிறதில்ல. எங்கள் உரக்குத்தி இருந்தால் அவங்க எதில் சொல்லுவாங்க, இப்போ சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து டால்மா அடுப்பு மேலே வச்சுருக்கேன். பருப்பு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேர் சாப்பிட்றதுக்குன்னா ஒரு 8 பேர் சாப்பிட்றதுக்கான டால்மா. இது வந்து சிறுபருப்பு வந்து போட்டால் அந்த கல்லெல்லாம் இருக்கும், அதனால் ஏதாவது டால்மா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு வெறும் துவரம் பருப்பில் மட்டும் செஞ்சுருந்தேன். மீன் குழம்பு வந்து நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா துளசி மணி போட்டிருக்கிறதுனால இப்போ மீன் குழம்பு சமைச்சா ஒரு மீன் வந்து அந்த எண்ணெய் தெரிச்சாலும் வந்து மேலே விழுந்தாலும் அது ஸ்மெல்லுமே வந்து நம்ம சமைக்கிறது வந்து நல்லா இருக்காது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி நான் நான்வெஜ்ஜு சமைக்கிறதுல ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து நான் சமைக்கலான்னு எங்கள் மாமியார்கிட்ட சொன்னேன். நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நீங்கள் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். என் மாமியார் வந்து எங்கள் மூத்தாருக்கு சொல்லியிருக்காரு நான் அவங்கள செய்ய சொல்லி. யார் செய்வாங்கன்னு தெரியலை. நான் வந்து இப்போதைக்கு டால்மா செஞ்சு வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ டால்மா வந்து வச்சிட்ருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பால் வந்து அவங்களுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டால்மா செய்ய போகிறேன். டைம் வந்து 11:30 மணி ஆச்சு. அப்படியே வந்து ஒரு வேலையாக போயிட்டு இருக்கேன். எங்கள் மாமியார் வந்து சாப்பாடு அவங்களே வெடிச்சிருவாங்க. ஏன்னா எனக்கு வந்து சரியாக வெடிக்க வராது அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரியும் இருக்கணும், அது வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் அவங்களே வெடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு பொரியல் பண்ணேன். இது வந்து நல்லா தீயை விட்டு கலக்கி விடணும். இது வந்து நல்லா போட்டாகிரி பஜ்ஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கொஞ்சம் தீயை வச்சு வறுக்கணும். அப்போ வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இப்படி தான் வந்து பொரியல் பண்ணுவேன். எப்போவுமே காலையில் பொரியல் பண்ணுறது இன்றைக்கி வந்து பண்ணலை. ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்ததுனால. அதுக்கப்புறம் டால்மா இவ்வளோ தான் வந்தது. இதுவே வந்து 8 பேருக்கு சாப்பிட்றதுக்கு இதுலேயே வரல, இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா சாப்பாடு, இந்த டால்மா, கொஞ்சமாக வந்து பசங்களுக்கு காரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், அது போதும். அதுக்கப்புறம் இது வந்து பொரியல் ஒரு தட்டில் மாற்றி வச்சு அந்த கடாயை கழுவிட்டேன். ஏன்னா இப்போ எங்கள் மாமியார் வந்து மீன் குழம்பு செய்ய போகிறாங்க. எங்கள் மாமியார் வந்து ஆக்சுவலாக அவங்கள செய்யும் போது எனக்கு மனசே கேட்கல. பேசாமல் இப்படி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். மீன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நான் தான் வந்து மீன் வாங்க சொன்னேன். ஏன்னா சண்டே அன்றைக்கி வந்தப்போ வீட்டில் மட்டன், சிக்கன் 2மே செஞ்சுருந்தாங்க. எங்கள் மாமியார் வந்து 2மே சாப்பிட மாட்டாங்க. எங்கள் மாமனார் வந்து மட்டன் சாப்பிடுவார், சிக்கன் சாப்பிட மாட்டார், மீனும் சாப்பிட மாட்டார் சம்டைம்ஸில். அதனால் வந்து எங்கள் மாமியார் வந்து மட்டன், சிக்கன் 2மே சாப்பிடல. ரஜா ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட் நாள் வந்து நல்லா மீன் எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. எங்கள் மாமியார் வந்து நாங்கள் வரும்போது சிம்பிளாக சாப்பிட்டேன்னு சொன்னோன்னே என் வீட்டுக்காரோட மனசே சரியில்லை. நீ ஏன் உனக்காக கொஞ்சம் மீன் வந்து வாங்கிட்டு வந்து யாரும் செய்யலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அப்பாக்கா அம்மாவுக்கும் எல்லாேருக்கும் செஞ்சாங்க, எனக்கு எப்படி செய்கிறது வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. மனசே கேட்கல. அதனால் வந்து ஹஸ்பண்ட் அன்றைக்கே சொன்னார், சரி நீ செவ்வாய்க்கிழமை வந்து செஞ்சு சாப்பிடு, நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சரின்னு சொல்லி அவங்க சாப்பிடலன்னு ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆசையாக இருந்தது. வாங்கணும்னு நினச்சாலுமே மனசு ஒரு பக்கம் அவங்களுக்கு சமைக்க முடியலை, கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் பார்த்து செய்கிறாங்க. இது போடவா அதை போடவான்னு கேட்டு செய்யும்போது மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அச்சோ நம்மளே சமைச்சிடலாமே அப்படின்னு சொல்லி. அப்புறமா வந்து நம்ம துளசி மாலை போட்டிருக்கோம், எப்படி
வந்து சமைக்கிறது, அந்த மீன்லாம் திரித்து மேலே விழுந்தால் அதுவும் பெரிய பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் மாமியார் வந்து உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் இப்போ நாளைக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னா இவங்க தான் 4 நாள் 5 நாளைக்கு சமைப்பாங்க. ஆனால் அது வந்து எங்கள் ஓரக்குத்திக்கு ஓகே. அவங்க வந்து சும்மா ஜஸ்ட்டு யோசிக்க கூட மாட்டாங்க. என்னடா வயசானவங்க, நம்ம வீட்டில் மாடு வச்சுருக்கோமே, எவ்வளோ வேலை, அவங்க எப்படி சமைப்பாங்க அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒன்றுன்னா அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கெல்லாம் மோஸ்ட்லி மாடு வச்சுருக்கவங்களாம் யாரும் அந்தளவுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா வேலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். மாடு வச்சுருக்கவங்க வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேலைன்னு சொல்லி. அவங்க வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டாலுமே எங்கள் மாமியாருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் வருதில்ல, அதை வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க என்னன்னு தெரியலை, நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க குழம்பு செய்கிற வரைக்கும் நான் பக்கத்துலேயே உட்காந்து எல்லாமே கைக்கு கொடுத்துட்டே இருந்தேன். அவங்க உட்காந்துட்டு செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பசங்க 2 பேருக்கும் சாப்பாடு போட்டு நானே ஊட்டி விட்டுட்டேன். 2 பேரும் சாப்பிடாம சுற்றிக்கிட்டே இருந்தாங்க, ஊர் சுற்றிக்கிட்டு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு டால்மா, அதுக்கப்புறமா பொரியல் சாப்பிட்டோம். மீன் குழம்பு மாமியாரும் மூத்தாரும் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து அது பாத்திரம்லாம் நான் கழுவ முடியாது. நான் வந்து துளசி மணி போட்டுக்கிறதுனால நான்வெஜ் தொட மாட்டேன்னு சொன்னதுனால மாமியார் வந்து அவங்களே கழுவுறேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து தேய்ச்சிட்டாங்கன்னா நான் தண்ணியை ஊற்றி கழுவிடுவேன். சாப்பாடு வந்து கஞ்சி பண்ணிவிட்டேன். மீதி வந்து பால் அடுப்பு மேலே வச்சாச்சு. மாமியாரே வச்சுட்டாங்க. இப்போ பாத்திரம்லாம் கழுவிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கே 4 மணி ஆகிடும். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும். கடை ஸ்டார்ட் பண்ணோம். 2 நாள் லீவ் விடுறதுனால இன்றைக்கி நாளைக்கு கடை ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரமாக வேலை கிளம்பணும். அதோட இன்றைக்கி மிளகா, அப்புறம் தனியா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சாம்பார் பொடி ரெடி பண்ணுறதுக்கு வீட்லேயே நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீட்டுக்கு போய் தான் ரெடி பண்ணோம். நிறைய வேலை இருக்குது. இப்போ வந்து இன்னும் வேலை முடியலை. இதுக்கு மேலே தான் முடிச்சுட்டு கிளம்பணும். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லோரும் சாப்பிட்ட அப்புறமா இந்த மாதிரி அடுப்பு சுற்றி முழுகிடணும். சாணி போட்டு முழுகிட்டு அவங்களோட பாலையும் அடுப்பு மேலே வச்சுட்டேன். பாலும் சூடாகிட்டுருக்கு. மாமியார் வந்து பாத்திரம் தேய்ச்சிட்ருக்காங்க. நான் போய் போர் அடித்து தண்ணி எடுத்து இது எல்லாத்தையும் வந்து கழுவி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த போரு. அது எப்படி தான் சரி பண்ணுறாங்கன்னு தெரில, அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நான் கழுவி கொண்டு வந்துட்டேன். 3:30 மணி ஆகுது. மாமியார் வந்து பின்னாடி போயிருக்கான். வந்த உடனே கதவை சாத்திட்டு கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்பி இப்போ வீட்டில் இருக்க பொருள்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். திங்ஸ்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகணும். மாமியார் வந்து பின்னாடி இருந்து கடாய் வச்சுருந்தாங்க. அதை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த பக்கம் சாப்பாடில் வந்து மீதி இருந்த சாப்பாடு போட்டு தண்ணி ஊற்றி பொக்காலா பண்ணி வச்சுட்டேன். அது கஞ்சிக்கு. அதுக்கப்புறம் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதான் என் ஹஸ்பண்ட் வாங்கின ஃபஸ்ட்டு வண்டி. சென்னையில் இருக்கும்போது நாங்கள் லவ் பண்ணும்போது வாங்கியிருந்தார். யாருக்காகன்னா அவங்க அண்ணாக்காக. நான் அந்த டைமில் வந்து லவ் பண்ணும்போது சொல்லுவார், என் அப்பா அம்மா வயசானவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க, ஒரு உடம்பு சரியில்லைனாலும் ஏதாவது ஒன்றுனா அவங்க எங்கே போயிட்டு வருவாங்க. அதோட அண்ணாவும் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க அண்ணி வந்து எங்கேயும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் வரணும், எங்கேயாச்சும் போகணும் வரணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்குது, எல்லாருக்கிட்டையும் வண்டி கேட்க வேண்டியிருக்கும். அதனால் சொல்லிட்டு நானுமே ஊருக்கு போயிட்டு வர டைமில் வண்டி இல்லாமல் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு லவ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து வாங்கின வண்டி தான் இது. ஆக்சுவலாக இவர் பேரில் வாங்கலை, எங்கள் பெரிய ஓரக்குத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கார் பேரில் வாங்கியிருந்தார். அப்போல்லாம் எல்லோரும் ரொம்ப வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி தான். இப்போ கூட அப்படி தான், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. வண்டி வாங்கி இங்கே வச்சுட்டு வந்துடுவார். சென்னையில் வந்து எப்போவுமே வருஷத்துக்கு வந்து ஒரு முறை வரும்போது யூஸ் பண்ணுவார். அப்போவும் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுட்டு வந்துடுவார். அப்படி வாங்கின வண்டி தான். வந்த அப்புறமாவும் அண்ணாவே வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவருமே சரி பரவாயில்ல அண்ணா வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் அப்பாச்சி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்பாச்சி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கூட்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அந்த பக்கம் தான் இருப்பேன். 2 ரூம் இருக்கும். அந்த பக்கம் ரூமில் எங்கள் ஓரக்குத்தி அவங்க வீட்டுக்காரெல்லாம் இருப்பாங்க. இந்த பக்கம் ரூமில் ஹஸ்பண்ட் அம்மா வந்து சென்னையில் இருப்பாங்கனால நான் பசங்க 2 பேரும் எங்கள் மாமியார் எல்லோரும் அந்த ரூமில் தான் இருப்போம். உட்காந்துட்ருப்போம். கொஞ்சம் நேரம் படுப்போம், கொஞ்சம் நேரம் உட்காருவோம். அவங்க வந்து வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில். வீடு வந்து அந்த டைமில் இல்லை. அந்த புது வீட்டெலாம் வந்து முக்கால்வாசி கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் கட்டலன்னு சொல்லி நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன எதுக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் உட்காந்தேன். மறுபடியும் வந்து கிளம்பி ஈவினிங் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் இன்னும் வரவே இல்லை. ஆக்சுவலாக நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவர் எங்கேயோ அந்த அளவுக்குலாம் போய் ஊர்லாம் சுற்றணும்னு நினைக்க மாட்டார். இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு, இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இப்போ தான் வந்து வந்தார்.
கிட்டத்தட்ட 8 மணி ஆகிடுச்சு. அதனால் வீட்டுக்கு போகலை. அதோட மாமியாரும் ஒண்டியாக என்ன பண்ணுவாங்க, நைட்டில் வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வேணால் விடிய காலம் எழுந்திரிச்சு நம்ம கிளம்பலாம் கடைக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அம்மா வந்து கடைக்கு தேவையான அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருப்பாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ரெடி பண்ணியிருப்பாங்க. அதனால் சரி காலையில் வெடிக்காலம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். ஒரு 8:30 மணி போல். ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சரியான கோவம். 2 நாள் லீவ் வந்துச்சு. இங்கே நான் வந்து இங்கே இருக்கேன், நீங்கள் நல்லா ஊர் சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல, அவருமே வந்து சென்னையில் தான் இத்தனை வருஷமாக இருந்துட்டார். எங்கேயுமே வந்து சுற்றி பார்க்கல, எங்கேயும் போகிறது வரதில்லை. சரி இப்போது போயிட்டு வராரு, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சரி ஜாலியாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லலை. எங்கே போயிட்டு வந்தாங்கன்னா சூப்பரான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுங்க. ட்ரெயினில் வரும்போது கூட நான் காமிச்சிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒடிஷாவில் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ப்ளேஸு. அதோட ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்தியாவிலேயே உப்பு தண்ணி இருக்கிற ஒரு ஏரின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஏரி. அதோட சென்னையிலேருந்து ஒடிஷா வரும்போது வழியில் வந்து நான் வ்ளாக்ஸில் கூட காமிச்சிருக்கேன். அந்த இடத்தோட வீடியோ வந்து காமிச்சிருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் கண்டிப்பாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாமியார் வந்து சப்பாத்திக்கு மாவு அவங்களே பிசைஞ்சு தேய்ச்சிட்ருக்காங்க. நான் வந்து பொரியல் பண்ணுறேன். இந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது மத்தியானத்தில் மட்டும் அவங்க வந்து டால்மாவும் குழம்பு என்னென்ன சமைப்பாங்களோ அதெல்லாம் சமைப்பாங்க. நான் வந்து அப்போவுமே வந்து கட் பண்ணி கொடுக்குறது, நசுக்கி கொடுக்குறது, தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, தோல் சீவுறது, நிறைய வேலை அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சைடு வேலையா சமையல் வேலையான்னு கேட்டால் கண்டிப்பாக சைடு வேலை தான் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருக்கும். இந்த பக்கம் வந்த புதுசில் எல்லாம் வந்து அவங்க உட்காந்துட்டே நமக்கு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க, நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். மத்தியான டைமில் அவங்க தான் சமைப்பாங்க. அதுக்கே வந்து எப்போவுமே நான் மட்டும்தான் சமைக்கணுமா, நான் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக காலையில் எல்லா வேலையும் நான் பண்ணுவேன், நைட்லேயும் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன். அவங்க மத்தியானம் சமைச்சிட்டு அவ்வளோ பேச்சு பேசுவாங்க, நான் தான் சமைக்கணும், எல்லாமே நான் தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. நான் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அதனால தான் நான் வந்து வீடியோஸே போடாமல் இருந்தேன். ஏன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனையோ சண்டைகளும் வராமல் இருக்கணும். அதனால தான் வந்து நான் வீடியோஸ் போடலை அந்த டைமில். நினச்சேன் கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து எனக்கு நான் நெக்ஸ்ட்டு எப்போ வந்து மறுபடியும் வீடியோஸ்லாம் பண்ணுவேனோ அப்போ வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம நல்லா ஏதாவது கண்டென்ட் பண்ணுவோம் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஆனால் என்னோடய நேரமாக இல்லை என்னென்னு தெரியலை, அதோடு நின்னது தான். இது வரைக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். வியூஸ் அந்தளவுக்கு வரலை. அந்தளவுக்கு வரலைனாலும் ஓரளவுக்கு வந்திருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் தெரியலை, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கெலாம் என்னை ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் தோணும். ஏன்னா நான் எல்லாரையுமே நம்பினேன், கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஆனால் யாருமே வந்து வியூஸ் எல்லோரும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க ஆனால் என்ன வியூஸே காணோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி தோணும். சரி ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து பொரியல் வந்து ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும்போது, அதாவது வெந்து வரும்போது ஓரளவுக்கு வெந்த அப்புறமா இல்லை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் கலக்கி இதை வேக வைக்க போகிறேன். எண்ணெயில் வந்து இந்த மாதிரி நல்லா அடுப்பு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வைக்கணும், இல்லைனா வந்து வெந்துடும். ஆனால் அந்த தீஞ்சு வராது. பொரியல் பண்ணும்போது கூட எனக்கு பொரியல் அந்த டைமில் பண்ணும்போது அது வந்து அந்த பச்சைக்கு வஜைவோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தீயை வச்சு வறுக்கிறது. நம்ம வந்து சென்னையில் அந்த அளவுக்கு வந்து தீயை வச்சு வறுக்க மாட்டோம். நான் வந்து அந்த மாதிரி வறுக்கவும் மாட்டேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்ம எப்படி வெண்டைக்காய் மசாலா பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவேன். இங்கே வந்து என்ன பொரியல் இது, ஒரு பச்சையே இல்லை, அப்படியே ஒன்று சேர்ந்து முழுசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில். அதெல்லாம் அந்த டைமில் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டைமில் வந்து சிரிப்பாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. சரி வந்து எல்லாம் குடும்பத்துக்கு தான் சகஜம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்போ வந்து தோணுது. அந்த டைமில் வந்து சம்டைம்ஸ் மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நான் வந்து சென்னையிலேருந்து வரும்போது அந்தளவுக்கு வந்து நான் யோசிக்கவே இல்லை இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி அந்த டைமில். ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும், என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. ஆனால் லேடிஸ் எப்படி வந்து பழகுவாங்க, வீட்டில் இருக்கவங்க எப்படி வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாது. ஏன்னா லேடிஸுங்களாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட்னஸ் வந்து அவருக்கு இருக்காது கண்டிப்பாக. அதனால் வந்து எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் சென்னைக்கு, அம்மாவும் ஹஸ்பண்டும் சென்னை கிளம்பின அப்புறமா தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா என் பசங்க 2 பேருமே குட்டி பசங்க. பெரியவனுக்கு வந்து 6 வயசு, அப்போ சின்னவன் வந்து 1 வயசு. அந்த மாதிரி அந்த டைமில் வந்து ரொம்ப வந்து பசங்களை கேர் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு அவ்வளோ வந்து செய்யும் போது கண்டிப்பாக கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் 2 பேரையும் பார்த்துக்கிட்டு அவங்களோட வேலையும் வீட்டு வேலையும் பார்க்கணும், எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த டைமில் என்னால் யூடியூப்பில் அதனால் கண்டிப்பாக வரவே முடியலை. அவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடு அந்த பக்கம் கட்டின அப்புறமா தான் ஓரளவுக்கு வீடியோ பண்ண முடிஞ்சது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்னை மறந்துட்டாங்க. 1-2 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்ப் பண்ணால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து எங்கள் மாமியார் எங்கள் மூத்தார் வந்து பரோட்டா சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க சம்டைம்ஸு. அதனால் அவருக்கு பரோட்டா, எங்கள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் சப்பாத்தி, எனக்கு வந்து 2 பரோட்டா. ஏன்னா ரஜ டைமில் 3 நாளைக்கு வந்து நைட்டில் சாதம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இன்றைக்கி 3ஆவது நாள் ரஜா அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் என் பையன் வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருந்தான். காலையில் கஞ்சி, மத்தியானம் சாதம், இப்போ மறுபடியும் கஞ்சி. அவருக்கு சப்பாத்தி வேணுமான்னா வேணான்னு சொன்னால் நானும் கஞ்சி குடிக்கட்டும், ஏன்னா பகல் ஃபுல்லாக விளையாடி டயர்டாக இருப்பான், வெயிலில் வயிறு சூடாக இருக்கும், அதனால கஞ்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா பால் சூடு பண்ணியிருந்தேன். அந்த பால் வந்து எப்போவுமே எங்கள் மாமனார் வந்து சாப்பிடும்போது அவங்க பால் ரொட்டி சாப்பிடுவாங்க பல்லுனால. அதுக்கப்புறமா எங்கள் மூத்தாருக்காக வச்சுருவாங்க. எங்கள் ஃபஸ்ட்டே வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நானும் என் மாமியாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பால் வந்து சூடு பண்ணி எங்கள் மூத்தாருக்கு வந்து வச்சாச்சு. அவங்க பால் கறந்துட்டு அப்புறமா லேட்டாக சாப்பிடுவாங்க. அதனால் அதை வந்து மூடிட்டு அவங்க ரூமில் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் என் மாமியாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பாத்திரம்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ கரெக்டாக 10:30 மணி ஆகுது. எப்போவுமே காலையில் தான் இந்த பக்கம் வந்து பாத்திரம் கழுவுவாங்க, நைட்டில் கழுவ மாட்டாங்க. சரி காலையில் மாமியார் ஒண்டியாக கஷ்டப்படுவாங்க இல்லையா, தனியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டோம். அடுப்பு மட்டும் முழுகணும். காலையில் முழுகிக்கிறேன் நாங்கள், ஏன்னா அடுப்பில் இன்னும் நெருப்பு இருக்குது. எடுத்து மேலே வச்சு அப்புறமா பறக்கும் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் முழுகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வந்து வச்சிட்டோம். மெடிசன் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பணும் வீட்டுக்கு. இதை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஆக்சுவலாக ஒடிஷா வந்து புதுசில் இப்படி தான் இருக்கோனால, அதுவும் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்க வந்து அப்போ சின்னவன் வந்து 2 வயசு அந்த மாதிரி, பெரியவன் வந்து 6-7 வயசு. அந்த டைமில் வந்து ரொம்ப கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல. இப்போ வந்து அந்த டைமில் ஓகே தான். இப்போ வந்து நானும் என் மாமியாரும் வந்து எங்களோட வீட்டுக்கு கிளம்புறோம் தூங்குறதுக்கு. என் மாமியார் வந்து நாங்கள் நிம்மப்படாமல் இருக்கோம் இல்லையா, அதனால எப்போவுமே எங்கள் மாமனார் தனியாக படுக்க மாட்டாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சாமி வேலை பண்ண, பூஜை பண்ண கோயிலுக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து வீட்டில் நம்ம இருக்கணும், கதவு சாத்துறதுக்கு, திறக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்து கொடுக்கறதுக்கு. அதனால எங்கள் மாமனார் வந்து இந்த பக்கம் எங்கள் வீட்டில் தான் படுத்துப்பாங்க எங்கள் மாமியார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வீடு கதவு மூடிட்டு நானும் எங்கள் மாமியாரும் வந்துவிட்டோம் வீட்டுக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும். ஹஸ்பண்டும் பசங்களும் ஆல்ரெடி தூங்கிட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு கதவு சாத்திட்டு கொசுவத்தி வந்து கொளுத்தி வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் வந்து 3 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பணும். கிளம்பிட்டு கடைக்கு போயிட்டு ஹோட்டல் வந்து 2 நாள் ஆல்ரெடி லீவ் விட்டதுனால கண்டிப்பாக புது கடை லீவ்லாம் விட முடியாது. ஏற்கனவே 2 நாள் ரஜாவில் லீவு. அதனால் வந்து காலையில் கடைக்கு கிளம்பிடணும். சீக்கிரமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக, சேஃபாக, பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.